இப்போ வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்குது. எல்லா கம்பெனியும் கான்ட்ராக்ட் பேசிக்காக எடுத்து பர்மனெண்ட் ஜாப்புக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரயில்வேயில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அடுத்தது பிஹெச்எல்ல கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது எப்படி அப்ளை பண்ணுறது பிஹெச்எலுக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயிலும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் பிஹெச்எலுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு லாகினில் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிக்கிங்க. இல்லை நியூவாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா டு ரிஜிஸ்டர் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி போயிருக்கேன். அடுத்த பேஜ் இங்கே போகும். இங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்ம தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராணிப்பேட்டை பக்கமாக இருக்குது, திருச்சிராப்பள்ளி பக்கமாக இருக்குது தமிழ்நாட்டுக்காரவங்க. தமிழ்நாடாக இருந்தால் நீங்கள் ராணிப்பேட்டைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ராணிப்பேட்டையை கிளிக் பண்ணி போய்க்குங்க. இல்லை திருச்சிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டில் இருக்குது திருச்சிராப்பள்ளிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் திருச்சிராப்பள்ளி யூனிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் போஸ்ட் நேம் நீங்கள் ஃபிட்ரு வெல்ட்ரு மெஷினிஸ்ட் இருக்குது. எந்த ட்ரேடோ ஃபிட்டராக இருந்தால் ஃபிட்ரு, வெல்டராக இருந்தால் வெல்ட்ரு, என்ன ட்ரேடோ அதை கிளிக் பண்ணிங்க. போஸ்ட் கோடு ஆட்டோமேட்டிக் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக் வருது. உங்கள் நேம் வந்து 10th மார்க் ஷீட்டு அதில் எப்படி இருக்கோ அதைப்படி மாறாமல் இங்கே உங்கள் நேம் அடிச்சிக்கிங்க. உங்கள் மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. ஆல்டர்னேட்டிவாக வேறு மொபைல் நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுங்க. இமெயில் அட்ரஸ் அங்கே டைப் பண்ணிங்க. கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓடிபி உங்கள் மொபைலுக்கு மெசேஜாகவும் வரும், மெயில்லையும் வரும். நீங்கள் அந்த ஓடிபியை எடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜில் வந்து சரி பண்ண சொல்லி 4 செக் பாக்ஸ் வரும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க. கரெக்டாக நான் செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்து இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்த உடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் ஆட்டோமேட்டிக் உங்கள் மெசேஜாகவும் வரும், மெயிலுக்கும் வரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் தேவைப்படும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா திரும்ப ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த இமெயில் அட்ரஸையும் அந்த ஃபோன் நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. திரும்ப லாகின் பண்ணிங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கனால நேராக அங்கே போயிட்டேன். பர்சனல் டீட்டெயிலு, கம்யூனிகேஷன் டீட்டெயிலு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், டாக்குமெண்ட் அண்டு பேமெண்ட்டு. இந்த மெத்தடில் உங்களுக்கு 4 ஸ்டேஜாக ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்ப்போம். பர்சனல் டீட்டெயிலில் வந்து ஒன்றும் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆல்ரெடி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறப்ப வந்தது அப்படியே டிஃபால்ட்டாக வந்துடும், எல்லாமே டோட்டலாக வந்துடும். இப்போ இங்கே வந்து ஜென்ரல் மட்டும் நீங்கள் மேலா ஃபீமேலாங்கிறத கொடுத்துக்குங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்குங்க. இங்கே சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த டேட்டில் நீங்கள் குடியிருந்ததுன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து நீங்கள் எஸ்சியாக இருந்தால் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் எஸ்டி, ஓபிசியாக இருந்தால் ஓபிசி. ஜென்ரல் கேட்டகரி இப்போ எஸ்சி எஸ்டி இல்லாதவங்க ஓபிசியாக இருப்பாங்க. வருமானம் வந்து மேபி 7 லட்சம்னு நினைக்கிறேன். 7 லட்சமாக என்னென்னு நீங்கள் செக் பண்ணிங்க. பேரண்ட்டோட வருமானம் 7 லட்சத்துக்கு மிகாமல் இருந்தால் அவங்க நான் கிரிமி லேயர் அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா கிரிமி லேயர் வரும். அந்த கிரிமி லேயர் வேஸ்ட்டு. நான் கிரிமி லேயர் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துங்க. வீடியோவை பார்த்து ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓபிசி எலிஜிபிள் இருக்குது, இப்போ கையில் சர்டிஃபிகேட் இல்லை, இனிமேல் தான் எடுக்கணுன்னாலும் நீங்கள் ஓபிசியை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே வந்து ஓபிசி அப்லோட் பண்ண சொல்லலை இவங்க. அதனால் நீங்கள் ஓபிசியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ளே ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துருங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கலை, அதனால் நான் ஜென்ரலில் போடுறேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்க முடியும் அவங்களால அப்படின்னா நீங்கள் இப்போ ஓபிசியை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வைவாவில் தான் ஓபிசியை நேரடியாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து கேண்டிடேட்டு அப்ளிகேட் நேம் ஃபுல் நேம் போட்டுக்குங்க. ஃபாதர்ஸ் நேமை வந்து இங்கே டைப் பண்ணிக்கிங்க. மதர்ஸ் நேம் அம்மா பேர் அப்பா பேர் அங்கே டைப் பண்ணிங்க. மேரிட் நீங்கள் மேரேஜ் ஆகினா மேரிட்னு கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுங்க, விதோனா விதோ கொடுங்க. என்னவோ உங்கள் சூட்டபுளான ஆன்சரை அங்கே பண்ணுங்கள்.
ரிலீஜியன் ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீமு, என்னவோ அதை போடுங்கங்க. உங்கள் மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. உங்கள் இமெயில் அட்ரஸ்ஸு டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். நீங்கள் இல்லைனாலும் என்ட்ரி பண்ணிங்க, டிஃபால்ட்டாக வந்துடும். ப்ரிஃபரன்ஸ் சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ 5 சிட்டி, 1 2 3 4 5 சிட்டி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா 5 சிட்டியில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு நியரஸ்ட்டாக உள்ளதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்தது நியரஸ்ட்டாக உள்ளதை அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட் எல்லாமே வருது. நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இது எல்லாமே வருது. நீங்கள் உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது அது இன்கேஸ் அங்கே ஃபில் ஆகிடுச்சுன்னா அடுத்ததில் போடுவாங்க. அடுத்தது ஈஸியாக எங்கே போக முடியுமோ அங்கே கொடுங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக கொடுங்க. இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டாக இருந்ததுன்னா எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ்னா என்ன டைப்பு அப்படிங்கிறத பார்த்துங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் என்ன டைப்போ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. பர்சன்டேஜ் அவங்க 40% மேலே இருந்தால் நீங்கள் அந்த எலிஜிபிளே இல்லை. 40%க்குள்ளே இருந்ததுனா தான் எலிஜிபிள். உங்கள் பர்சன்டேஜ் அங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரைப்பு, டு யூ வாண்ட் ஸ்க்ரைப்பு, இது என்னன்னு பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஹேண்டிகேப்டு இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் சர்வீஸு, டோட்டல் சர்வீஸு, டேட் ஃப்ரம் சர்வீஸ், கட் ஆஃப் டேட்டு இது எல்லாமே நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபில் பண்ணிங்க. நோனா நோ கொடுத்துருங்க. டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் எம்ப்ளாயாக இருந்ததுன்னா சில பேர் எம்ப்ளாயி கூட வேறு பிளான்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதனால் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு உங்கள் என்ன டிசினேஷனில் ஆர்டிசன், கிரேட் 4, கிரேட் 2, டெக்னீஷியன் இந்த மாதிரி என்ன கிரேடோ அந்த கிரேடை டைப் பண்ணிவிட்டு ஸ்டாப் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜாயினிங் டேட்டு, சர்வீஸ் பீரியடு டைப் பண்ணிக்கங்க. எம்ப்ளாயி இல்லாதவங்க நோ கொடுத்துருங்க. அடுத்த கேள்வி வந்து உங்கள் சொந்தக்காரவங்க யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்களா, உங்கள் பேரண்ட்டா, உங்கள் டாக்டரா, உங்கள் ஒய்ஃபா, இவங்க யாராச்சும் பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணாங்கன்னா எஸ் கொடுத்துட்டு யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். அவங்க ஸ்டாப் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கங்க. நோனா நோ கொடுத்துக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. எதுவும் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது பிஹெச்எல்ல கான்ட்ராக்டில் வேலை பார்த்தா கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி நேமை டைப் பண்ணுங்கள். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், பப்ளிக் செக்டரா, கவர்மெண்ட் கம்பெனியா, இது என்னவோ ப்ரைவேட்டா, அதரா, இந்த டீட்டெயிலை கொடுத்துருங்க. அப்புறம் என்ன போஸ்ட்டு, என்ன நீங்கள் கியூசியாக ஒர்க் பண்ணிங்களா, ஃபிட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறீங்களா, என்னவா ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் இருந்தீங்கிறத இங்கே கொடுத்துக்குங்க. இங்கே வந்து ஸ்டார்ட் டேட்டு, என்ன கம்பெனியில் ஜாயின் பண்ண டேட்டு, கம்பெனியில் முடித்த டேட்டு, எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கிங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, இதுக்கு முன்னாடி வேறு எங்கே வேலை பார்த்தீங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. எம்ப்ளாயி டைப்பு, ரெகுலர் பேசிக்காக இல்லை கான்ட்ராக்டில் வேலை பார்த்தீங்களா அதை என்னன்னு பார்த்துங்க, கொடுத்துங்க. ரெகுலர் பேசிக்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ஓசி வாங்கி அப்லோட் பண்ணுற என்ஓசி கொடுக்குற மாதிரி இருக்கும் திரும்ப. இப்போ இன்கேஸு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறவங்க ஆட் நியூரோ கொடுத்து திரும்பவும் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துங்க. டெலிட் வேணுன்னா டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் 10 டைப் பண்ணுறதுக்குலாம் ஆட் நியூரோ கொடுத்துக்குங்க. டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் பார்த்துங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதனால் அடுத்த பேஜுக்கு போகிறேன். குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலுக்கு போகும். அடுத்தது கம்யூனிகேஷன் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில் முடித்தவொடனே கம்யூனிகேஷன் டீட்டெயில். இங்கே வந்து அட்ரஸ் லைன் 1 லைன் 2 இருக்குது. அட்ரஸை பிரித்து போட்டுக்குங்க. ஊர், ஸ்ட்ரீட்டு, வீட்டு நம்பரு ஏதாச்சும் இருந்ததுன்னா லைன் 1 லைன் 2ல் கொடுத்துக்குங்க. ஸ்டேட்டுங்க தமிழ்நாடு பார்த்துங்க, தமிழ்நாடு கொடுத்துக்குங்க. டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. கண்ட்ரி இந்தியா கொடுத்துருங்க. பின்கோடு கம்பல்சரி கரெக்டாக கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் சொந்த ஊர் வேறு இடத்துல இருக்குது. சென்னையில் உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து போஸ்ட் எல்லாமே வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படிங்கிறப்ப உங்கள் ஒர்க் பண்ண ஏரியா நீங்கள் தங்கியிருக்கிற கரஸ்பாண்டன்ட் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்தது பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, நீங்கள் சொந்த ஊர் அட்ரஸை இங்கே கொடுத்துருங்க. இல்லை ரெண்டும் சேம் தான், நான் ஒரே இடத்துல தான் இருக்கேன்னா ரெண்டும் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் அப்படியே இங்கே ஆட்டோமேட்டிக் இங்கே ஃபில் ஆகிடும். எஸ் கொடுத்தீங்கன்னா இஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரஸ்பாண்ட் அட்ரஸ், ரெண்டும் சேமாக இருந்தால் எஸ் கொடுத்தா அந்த அட்ரஸ் இங்கே ஃபில் ஆகிடும். இல்லை நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா நோ கொடுத்துட்டு
இங்கே வந்து உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் விட்டுட்டு உங்கள் சொந்த ஊர் அட்ரஸை இங்கே அட்ரஸ் லைன் 1 லைன் 2ல் ஷேர் பண்ணி போட்டுட்டு அதே போல் எல்லாத்துமே பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வரும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் நேம் ஆஃப் த போர்டு வந்து என்னன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா சிபிஎஸ்சியா அது என்னன்னு பார்த்து அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பாஸிங்கு உங்கள் சர்டிஃபிகேட் படி என்ன டேட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அது சர்டிஃபிகேட் படி என்ன டேட் இருக்கோ அதை போட்டுக்குங்க. இன்ஸ்டியூட் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தால் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல் நேம் இதை போட்டுக்குங்க. சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் தான் வரும், வேறு எதுவும் வராது 10th இதை போட்டுக்குங்க. பர்சன்டேஜ் இதில் வந்து பர்சன்டேஜ் சிஜிபிஏன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. சிஜிபிஏனா என்னென்னு இங்கே பார்த்துங்க. சிஜிபிஏனா அந்த பாயிண்ட் கணக்கில் செமஸ்டர் மெத்தடில் இருக்கும். அது மேக்ஸிமம் கொஞ்சம் பேருக்கு தான் சூட் ஆகும், எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. அது என்னன்னு பார்த்துங்க. பாயிண்ட் கணக்கில் இருக்கும். அதை சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் பண்ணாது, அங்கே மேனுவலாக தான் நீங்கள் டைப் பண்ணணும். அது என்னென்னு நெட்டில் பார்த்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 9.5ல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. கால்குலேஷன்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க, தனியாக சிஜிபிஏக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அதை பார்த்துங்க. அந்த கால்குலேஷன்லாம் ஒன்று நெட்டில் பார்த்துங்க. நீங்கள் இப்போ 95% அப்படி இருந்தால் 95% 9.5ல் டிவைட் பண்ணால் 10 சிஜிபிஏ வருது. இதுதான் மேக்ஸிமம் சிஜிபிஏ. இதை பார்த்துங்க. சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு 9.5ல் பெருக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துங்க. இதை பார்த்துட்டு அதை பாருங்கள். அது தேவைப்படாதவங்க இது வேண்டாம். சிஜிபிஏ மெத்தடில் இல்லை அப்படிங்கிறது டோட்டல் மெத்தடில் இருக்குன்னா பர்சன்டேஜ் கணக்கில் போட்டுங்க. நீங்கள் மார்க் அப்டைன்டு மேக்ஸிமம் மார்க் அப்டைனில் நீங்கள் எடுத்த மார்க்கு போடணும். நீங்கள் எடுத்தது மார்க்கு 10th வந்து மேக்ஸிமம் 500 மார்க்கு ஸ்டேட் போர்டில்னா 500 மார்க்கு நீங்கள் 400 மார்க் எடுத்தீங்கன்னா 400 போடுங்க. டோட்டல் மார்க்குங்க 500 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு பர்சன்டேஜை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் 80% வந்துடுது பாருங்கள். இது போல் நீங்கள் எடுத்த மார்க்கு டோட்டல் மார்க்கை போடணும். அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து ஐடி ஃபிட்டர் நீங்கள் அங்கே ஃபிட்டர் கொடுத்துருக்கேன், ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடுது. நீங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக் வந்துடும். எந்த ஐடியில் படிச்சிங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஐடிஐனா கவர்மெண்ட் ஐடிஐ, ப்ரைவேட் ஐடினா ப்ரைவேட் ஐடிஐ நேமு இங்கே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பாஸிங் எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிங்கன்னு சர்டிஃபிகேட் படி நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் இங்கேயும் அதே சிஜிபிஏ வருது. சிஜிபிஏ பற்றி நீங்கள் ஏற்கனவே சொன்னேன், அதை பார்த்துக்குங்க. பர்சன்டேஜ் மெத்தடில் இருக்குன்னா பர்சன்டேஜ் கொடுத்துங்க. ஐடியில் வந்து மார்க் அப்டைன் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க்கு இங்கே மேக்ஸிமம் மார்க் எவ்வளோதுனால ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ வந்து ஓல்டு ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மொத்தம் ஐடியில் 700 மார்க் டோட்டல் மார்க் இருந்துச்சு. 700 மார்க் டோட்டல் மார்க் இங்கே போடக்கூடாது, எடுத்த மார்க் எடுக்கணும். 700க்கு ஒரு 520 எடுத்திங்கன்னா 520 இங்கே போடுங்க. மேக்ஸிமம் மார்க்கு 700 போடுங்க. பர்சன்டேஜை கிளிக் பண்ணும்போது பர்சன்டேஜ் வருது. இன்கேஸ் இப்போ செமஸ்டர் மெத்தடில் ஐடி இருக்குது. செமஸ்டர் மெத்தட்னால் டோட்டலாக 4 செமஸ்டரோட மார்க் எனக்கு தெரியல. 4 இன்கேஸ் 2700 வச்சிங்க, 4 செமஸ்டரோட மார்க்கு 2700 போடுங்க. மார்க் எடுத்த மார்க்கை போடணும். எடுத்த மார்க் வந்து ஒரு 1900 அப்படின்னா 1900 போடுங்க. மேக்ஸிமம் மார்க்கு 4 செமஸ்டரோட டோட்டல் மார்க் எனக்கு தெரியல. இன்கேஸ் எக்ஸாம்பிள் 2700 அடிக்கிறேன், 2700 இருந்தால் 2700 அடிங்க. பர்சன்டேஜை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ இதை பார்த்துங்க. இந்த இடத்துல உங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோதோ அதை போங்க. இப்போ உள்ள செமஸ்டர் மெத்தடில் டோட்டல் எவ்வளோன்னு தெரில, நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது எஸ்என்டிஎல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் 2 குவாலிஃபிகேஷன் நேம், அப்ரண்டிஸ் எங்கே முடிச்சிங்க அப்படிங்கிறத இங்கே நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டு என்ஏசியை இங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. என்ன கம்பெனியில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த கம்பெனி நேம் அங்கே போட்டுக்குங்க. டேட் ஆஃப் பாஸிங் அந்த அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், டேட் ஆஃப் பாஸிங் அதை போட்டுக்குங்க. இங்கேயும் வந்து சிஜிபிஏ பர்சன்டேஜ் இருக்குது. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் தான் எல்லாேருக்கும் செட் ஆகும், பர்சன்டேஜ் போட்டுக்குங்க. அப்ரண்டிஸ் பண்ணும்போது மார்க் எவ்வளோ எடுத்தீங்க. இப்போ நாங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸை தவிர எல்லா சப்ஜெக்டும் எடுத்து எழுதணும். அதனால் அவங்களுக்குலாம் அப்ரண்டிஸ் மார்க் வந்து 500க்கு மேலே இருக்கும். 520னா 520 போடுங்க. மேக்ஸிமம் மார்க்கு சோசியல் சயின்ஸுக்கு ஒரு 50 மார்க்னா 650 மார்க்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மார்க் ஓல்டு ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட்டை பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நியூவாக வந்து பார்க்கும்போது தியரி மட்டும் தான் இப்போ வருது. அப்போ நியூவாக அப்ரண்டிஸில் மார்க்கே வேறு மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் மார்க் வந்து வேறு மாதிரி இருக்குது.
அதை பார்த்துங்க. டோட்டல் மார்க் எவ்வளவு, எடுத்த மார்க் எவ்வளவு இது போட்டுக்குங்க. பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக வந்துடும். இது வந்து நீங்கள் அப்ரண்டிஸில் வந்து ஸ்கில் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு சலுகை இருக்குது. பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இப்போ ஸ்கில் எக்ஸாம் வந்து ஆல் இண்டியா ட்ரேட் ஸ்கில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு எஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் பிறகு காட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அவங்க வந்து டைரெக்டாக கிரேட் 4, மற்றவங்களுக்கு 1 இயர் வந்து கன்சல்டன்ட் வேஜஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மெரிட்டில் உள்ளவங்களுக்கு டைரெக்டாக கிரேட் 4, அந்த 1 இயர் ட்ரைனிங் கிடையாது அவங்களுக்கு. அது வந்து அந்த சலுகை இருக்குது. அதனால் அந்த சலுகை இருக்கிறவங்க ஸ்கில் எக்ஸாமில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க எஸ் கொடுங்க, மறந்து நோ கொடுத்துறாதீங்க. ஸோ அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் படியே கண்ணாப்புண்ணான்னு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்கள் கொஸ்டின் பேப்பர் தப்பாக வந்துடும், வேறு லாங்குவேஜுக்கு வந்துடும், உங்களால் எழுத முடியாமல் போயிடும். அதனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாக இருந்தால் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது டாக்குமெண்ட்டு அண்டு பேமெண்ட்டுக்கு போயிடும். அடுத்த டாக்குமெண்ட்டு அண்டு பேமெண்ட்டு இதில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எதுவுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இல்லை. இன்ஜினியரிங்கு சூப்பர்வைசர் ட்ரைனிங்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து டைரெக்டாக உங்களை வைவாவுக்கு கூப்பிடும்போது அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எதுவும் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும் கம்பல்சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை இதை பார்த்துங்க. 200 கேபிலேருந்து 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதோட டிபிஐ வந்து ஸ்கேன் பண்ணும்போது 600 டிபிஐக்கு மேலே ஸ்கேனரில் இருக்கும். அதில் 200 டிபிஐயாக மாற்றி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. டைமென்ஷன் வந்து ஃபோட்டோட டைமென்ஷன் நீங்கள் ஸ்டுடியோவில் சொன்னீங்கனாலே சொல்லுவாங்க. அப்ளை பண்ணுறதுனாலே இந்த டைமென்ஷன்லாம் அவங்க எடுப்பாங்க. அந்த டைமென்ஷனில் எடுத்துக்கங்க ஃபோட்டோ. பேக்ரவுண்டு கண்டிப்பாக ஒயிட் இருந்தால் நல்லது, ஒயிட்டு பேக்ரவுண்டு வச்சுக்கிங்க. ஸோ அப்லோடு சிக்னேச்சர் ஒரு குட்டி பேப்பரில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அந்த சிக்னேச்சரையும் நீங்கள் அந்த ஸ்கேனரில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிங்க. 80 கேபி மேக்ஸிமம் இருக்கணும். அதை தாண்டி போனாலும் அதுக்கு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அப்லோட் ஆகாது. 80 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபைலு ஜேபிஇஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மெட்டாக நீங்கள் அங்கே கொடுக்க சொல்லிக்கிங்க. ஸ்கேன் பண்ணும்போது அதை அப்லோட் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அங்கே போகும். ட்ராப் பண்ணி இழுத்தாந்து இங்கே விட்டாலும் சரி, இல்லை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலுக்கு போகும். எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிடும். ஓகேவா? இங்கே பார்த்துங்க, இங்கே தனியாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேபிலேருந்து இந்த கேபி வரலையும் உள்ள இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அப்லோட் ஆகும். ஓகே, இது ரெண்டையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் மோடு போடணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓபிசியாக இருந்ததுன்னா 1072 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் கொஞ்சம் குறையும், பார்த்துக்குங்க. அதை பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைன் தான், கண்டிப்பாக கம்பல்சரி கொடுத்துருங்க. இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக சப்மிட் ஆகும். சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்துக்குங்க. ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணினீங்களோ எல்லா டீட்டெயிலும் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது. சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்துக்குங்க. ப்ரிவியூ பார்த்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அதே பேஜுக்கு போகும். திரும்ப வந்து நீங்கள் கேப்சாவை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஆன்லைன் பேமெண்ட்டில் ஜிபே பண்ண முடியுதான்னு பாருங்கள், ஜிபே யூபிஐ மூலயமா பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா ஆன்லைன் பேங்கிங் மூலயமா அமௌண்ட்டு கட்டிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கம்பல்சரி ப்ரிண்ட் அவுட் போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியாக ஒன்று வச்சுக்கிங்க. நன்றி.